அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். மிதுன ராசி அன்பர்கள் அனைவரையும் பாமணி ஜோரம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனல்ல இந்த 2026வது வருஷம் மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் எப்படி இருக்கு? பல நாளாக நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், திருமணம் நடக்கலை. எல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் கடைசியில் ஒன்று கூடலை. அதனால் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் திருமணம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரு சில பேர் சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் திருமணம் நடக்காத ஒரு காலகட்டமாக இருக்குது. காரணம் என்ன? உங்களுக்கு இந்த குரு பகவான் அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கு அதிபதியாகவும் அவர் இருக்கார். அது மாதிரி உங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கார். அவரும் காதலுக்கு ஒரு காதல் செய்யறதுக்கு சுக்கிரன் நம்மளை ரொம்ப தூண்டுவார். ஆனா பாக்கியம் சொல்லக்கூடிய உங்களுக்கு 9வது வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கார். ஸோ அதனால குரு, சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் ஒரு பெரிய மேஜர் ரோல் உங்களுடைய ஜாதகத்தில் பண்ணுவாங்க. ஸோ உங்க ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கா? சுக்கிரன் எப்படி இருக்கு? குரு பகவான் எப்படி இருக்கார்? அது மாதிரி சனி பகவான் எப்படி இருக்கார்? இல்லை ராகு கேது தோஷம் இருக்கா? இப்படி எல்லாத்தையும் ஒரு 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 ஜஸ்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த தசாபதி என்ன நடக்குது, ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை வச்சா புரியும். இது ஒரு ஜென்ரலாக இந்த காலகட்டங்கள் ஜாதகம்லாம் நல்லா இருக்குது, இல்லை ஜாதகத்தில் இது மாதிரி இருக்குது, அது பரிகாரம் பண்ணிட்டோம் ஆனாலும் திருமணம் தள்ளி போகுது இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷம் எந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மேரேஜுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஜென்ம குரு நடந்துகிட்டே இருந்தது. 7ஆம் வீட்டு அதிபதி தான், ஆனால் உங்கள் ஜென்மத்தில் இருக்கார். அவரே உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக திருமணத்துக்கெல்லாம் வரா மாதிரி தெரியுது, பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு காரணம் தள்ளி போயிடுறாங்க, கடைசியில் ஒன்று கூடாமல் போயிடுது அப்படின்ற அந்த விஷயங்கள் நடக்கும். காரணம் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கார். உங்களுக்கு 10வது வீட்டில் சனி பகவான் வேற இருக்கார். இது ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு காரணிகளாக இருக்குது. உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு உங்கள் ஜென்ம குரு ஒன்று தான், இன்னொன்று அவர் வக்ரமாக இருக்கார். ஸோ இந்த ரெண்டு விஷயமே ஜென்ம குரு பெரிய பலன்களை நமக்கு தர்றதில்லை. பல பேருக்கு நம்ம குரு இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல பேருக்கு குரு தசை நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். சுக்கிரதசை இருந்தால் அப்பா அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் சுக்கிரதசையில் கஷ்டப்படுறவங்களும் உண்டு. சனி தசையாக போச்சும்பாங்க, ஆனால் சனி தசையில் நல்லா வந்தவங்களும் உண்டு. ஸோ அதனால் அவங்க ஜாதகத்தில் அது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பட் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜென்ம குரு உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணல. ஜென்ம குரு வேற வக்ரமாக இருக்கார். அது இன்னும் ரொம்ப பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் 6ஆம் மாதம் குரு பெயர்ச்சியாகி உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு போயிடுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் குடும்பஸ்தானத்துக்கு போகக்கூடிய அந்த குரு அதுக்கு முன்னாலேயே உங்கள் ஜென்ம குருவாக இருந்தாலும் வக்ர நிவர்த்தி ஆனோடனே உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடக்கும். உங்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அவங்கள போய் பார்க்கறது, ஜாதகம் பொருந்துறது, இது மாதிரி நல்ல விதமான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டே வரும். கரெக்டாக ஒரு பெயர்ச்சி ஆகக்கூடிய 6ஆம் மாதம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியே இல்லாட்டினா கூட அவர் 2வது இடம் உங்கள் வீட்டுக்கு மிதுன ராசிக்கு 2வது வீடு கடக ராசிக்கு அவர் பயிற்சி உச்ச குருவாக பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டம் எப்போ அப்படின்னா 6ஆம் மாதம் தான். ஸோ 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு. இப்போ நான் சொன்னேன்ல, மார்ச் 11லேருந்து ஜூனுக்குள்ள உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் எல்லாமே போய் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான அது வரைக்கும் உங்களுக்கு கொண்டே விட்டுரும். மேரேஜ் அப்படின்றது ஜூலைலேருந்து உங்களுக்கு செப்டம்பருக்குள்ள மேரேஜ் நடக்கும். இதுதான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல பீரியடாக இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் இன்னும் நல்ல தசாபுதிகள் எல்லாமே சூப்பராக இருந்தது, அந்த மாதிரி அமையிற பொண்ணுக்கும் அதே மாதிரி நல்ல காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னா ஜூனுக்குள்ளேயே கூட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச கல்யாணமும் ஆகிடும். ஒரு சில பேருக்கு மட்டும் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வரும்.
ஸோ செப்டம்பரில் மேரேஜ் ஆகிடும். அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து மிக மிக நல்ல பீரியடாக இருக்குது. குரு பகவான் அதில் வைட்டல் ரோல், அதில் நல்ல ஒரு ரோல் பார்க்குறாரு. இருந்தாலும் டிலே ஆகும்ன்றதை புரிஞ்சுங்க. ஏன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு வந்து உங்கள் 7வது வீட்டை பார்க்குறார். சனி பகவான் பார்வை வேற அதில் வர்றதுனால அதில் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கலாம். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அவருடைய சனி பகவானுடைய பார்வையை குரு பகவானுடைய உச்ச குருவாக வர்றதுனால அவருக்கு சனி பகவானை பார்க்குறார். அதனால அந்த காலகட்டம் தான் திருமணம் நடக்கிறதுக்கு. அதனால 2வது வீடு மட்டும் இல்லை, சனி பகவான் 7வது வீட்டு பார்க்குறாரு இல்லையா, அவர் டிலே பண்ணுறதுனால குருவினுடைய பார்வை அங்கே வந்துடுறதுனால உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த வருஷத்தில் கல்யாணத்துக்கான காலம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேளை தோஷம் இருக்கு அப்படின்னா பொதுவாக வந்து நீங்கள் வணங்க வேண்டியது குரு பகவான். சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருக்கும், சிவபெருமான் இருப்பார். அங்கே போய் 24 தரம் சுற்றணும், அந்த கோயிலை சுற்றி வரணும். ஒரு தரம் சுற்றி வரும்போது ஒரு விளக்கு அப்படின்னு 24 தரம் 24 விளக்கு இதை வந்து ஏற்றின்னு வாங்க. சின்ன சின்னதாக விளக்கு வாங்கி நீ சுற்றி ஏற்றின்னு வாங்க. ஒருவேளை பையன் பொண்ணால் பண்ண முடியல அப்படின்னா அவங்க அம்மா அப்பா பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே பொதுவாக இந்த வருஷத்தில் நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்துடும். ஒரு சில பேருக்கு சூரிய சுக்கிர தோஷம் இருக்குது அப்படின்னா சூரியனார் கோயிலும் பக்கத்திலே கஞ்சனூர் இருக்கும், அங்கே சுக்கிரன் கோயில் இருக்கும். இந்த 2 இடத்துலையும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு தரிசனம் பண்ணி வேண்டிட்டு வாங்க. அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். பொதுவாக வந்து ஒரு சில பேருக்கு செவ்வாய் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக வந்து திருச்செந்தூர் முருகனை வணங்க போகும்போது மதுரையில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். ஸோ மதுரையில் தட்சிணாமூர்த்தியும் வணங்கணும், திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானையும் வணங்கணும். நீங்கள் நேராக திருச்செந்தூர் போயிட்டு வரும்போதும் வணங்கலாம், இல்லை போகும்போதே தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அப்புறம் கூட திருச்செந்தூர் போகலாம். ஸோ 2ல் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இதனால் இப்போ நான் போயிட்டு தான் வரணுமா சாமி, இல்லாட்டினா முன்னால் இங்கே போயிட்டு அங்கே போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2மே பண்ணலாம், 2க்குமே இதான். ஆனால் என்னென்னா அங்கே இப்போ போகும்போது மதுரையில் உள்ள தட்சிணாமூர்த்தி, மதுரை வந்து வரும்போது தட்சிணாமூர்த்தி இருக்கு, தென்முக கடவுள், அவரையும் வணங்கணும். அதே நேரத்தில் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கணும். இது 2யும் பண்ணிங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள விஷயங்களையும் பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரங்களையும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருஷத்தில் நல்ல காலகட்டங்கள் நான் சொன்னேன், இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக திருமணம் நடந்துடும். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் வந்து நல்ல முறையில் திருமணம் நடந்து எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.